துப்பு கிட்ட நாயை கடனை கட்டுறான்னு சொல்லி இந்த விவசாய மேனேஜர் திட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த விவசாயி ரொம்ப சோகமா வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட பொண்ணு கேட்கிறா என்னப்பா ஆச்சுன்னு. அப்ப அப்பா சொல்றாரு கடன் கட்டதுனால மேனேஜர் திட்டினாரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் படிச்சு கலெக்டரா மாறினதுக்கு அப்புறமா நம்மளோட நிலைமையை மாறிடும் சொல்லும்போது அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போறா. அதுக்கப்புறமா அப்பாவும் நிலத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது இவரோட வீட்டுல இருக்க சாமானத்தையுமே அள்ளி வெளியில போடுறாங்க. உடனே இந்த வயசானவர் அந்த இடத்துல போய் சொல்றாரு நான் எப்படியாவது கடனை கட்டிடுறேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதனால பெரிய மனசு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த போலீஸ்காரர் சொல்றாரு கடனை கட்ட துப்புள்ள பிச்சைக்கார நாயே, உன்னோட பொண்ணுக்கு எதுக்குடா படிப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறாரு. இதனால அந்த அப்பா அந்த போலீஸ்காரரை அடிக்கும் போது அந்த போலீஸ்காரன் கடன்கார நாயே என்ன அடிக்கிறியான்னு சொல்லி அந்த வயசானவரை அடி அடின்னு போட்டு அடிச்சுக்க இருக்கான். அப்படியே இந்த பக்கமா அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அப்பாவை அடிச்சுக்க இருக்கிறத பார்த்தோன்னு அந்த போலீஸ்காரரோட காலில் விழுந்து என்னோட அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லும் போது அந்த போலீஸ்காரன் சொல்றான் உனக்கெல்லாம் என்னத்துக்கிட்டே படிப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை தள்ளி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா வீடு வாசலை இழந்து இந்த அப்பாவும் பொண்ணும் அழுதுக இருக்கும்போது அப்பா சொல்றாரு நீ ஏமா அழுகுற, நீ படிமா, நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இந்த அப்பா நடந்து வரும்போது அவர் பட்ட அவமானத்தை நினைச்சு பார்த்து ஒரு கயிறு எடுத்து மரத்துல கட்டி தூக்கு மாட்டிட்டு அநியாயமா இறந்து போறாரு. அப்படியே இந்த பக்கமா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க உன்னோட அப்பா செத்து போயிட்டாருன்னு. உடனே இந்த பொண்ணு அந்த இடத்துல போய் பாக்குறா, பார்த்தா அவங்க அப்பா தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்காரு. இத பார்த்து இந்த பொண்ணு கதறி கதறி அழுகிறா. அதுக்கப்புறம் அப்பாவை இழந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பைத்தியக்காரன் இந்த பொண்ணோட புக்கை தூக்கி போடுறான். இத பார்த்து இந்த பொண்ணு அவங்க அப்பா படிக்கணும்னு சொன்னது ஞாபகம் வருது. இப்படியே 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க இந்த பொண்ணு படிச்சு ஒரு கலெக்டரா மாறிடுறா. அதனால அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிக்க இருக்கும் போது அந்த போலீஸ்காரன் சிகரெட் குடிச்சுக்க இருக்கான். உடனே இந்த பொண்ணை பார்த்தோன்னே சிகரெட்டை கீழே தூக்கி போட்டு சல்யூட் அடிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி அடிச்சு அவமானப்படுத்தி அவரோட சாவுக்கு காரணமா இருந்தீங்களே அவரோட பொண்ணு தான் நான் நினைச்சேன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஆனா உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அதை நினைச்சு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து வரா.